1991ஆம் ஆண்டில் இந்தியா தனது வரலாற்றிலேயே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளானது. இதனால் ஜூலை 20 முதல் 24ஆம் தேதி வரை பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டன. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த வரலாற்று பகுதி. ஆயிரத்து 1991 இந்திய பொருளாதார சீர்திருத்தங்கள். 1991ஆம் ஆண்டில் இந்தியா தனது வரலாற்றிலேயே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளானது. அந்நிய செலாவணி கையிருப்பு மிக குறைந்த நிலையில் இருந்தது. இதனால் இறக்குமதி செய்யும் திறன் குறைந்து வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய இயலாத நிலை உருவானது. இந்த காலத்தில் நிதியமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் தலைமையில் பொருளாதார சீர்திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. ஜூலை 20 முதல் 24ஆம் தேதி வரை பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டன. தனியார் மயமாக்கல் மூலம் அரசுக்கு சொந்தமான பல நிறுவனங்களின் பங்குகள் தனியாருக்கு விற்கப்பட்டன. புதிய தொழில்கள் தொடங்க அனுமதி தேவையில்லை என்ற இண்டஸ்ட்ரியல் லைசென்சிங் முறை ஒழிக்கப்பட்டது. FDI எனப்படும் அந்நிய நேரடி முதலீட்டு முறை வரவேற்கப்பட்டது. இது லிபரலைசேஷன் என குறிப்பிடப்பட்டது. டெரெகுலேஷன் எனப்படும் கட்டுப்பாடுகள் நீக்கத்தின் மூலம் மீள் திட்டமிடல், சில்லறை விலை நிர்ணயம், அனுமதி முறைகளில் மாற்றம், ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாடுகள் குறைப்பு போன்ற பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் விளைவாக இந்தியா பொருளாதார நெருக்கடியில் இருந்து தப்பியது. தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், சேவைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வளர்ச்சி ஏற்பட தொடங்கியது. அதே சமயத்தில் பெரும்பாலான வளர்ச்சி நகரங்கள் மற்றும் உயர் வருமான குழுக்களையே சென்றடைந்தன. கிராமப்புறங்கள், ஏழைகள் மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டனர். அரசு நிறுவனங்கள் விற்பனை செய்யப்பட்டதால் பணி பாதுகாப்பு குறைந்தது. தற்காலிக வேலை, ஒப்பந்த வேலை ஆகியவை அதிகரித்தன. இது தொழிலாளர் நலனுக்கு எதிராக அமைந்தது. விவசாயம் பொருளாதார வளர்ச்சியில் பங்காற்றவில்லை. நிதியுதவி குறைபாடு, ஆதரவு விலை தளர்வு போன்றவை ஏற்பட்டதால் வேளாண் துறையும் அது சார்ந்த விவசாயிகளும் பாதிப்புக்கு உள்ளாயினர். இந்திய சந்தை சர்வதேச அரசியல் பொருளாதார மாற்றங்கள் மற்றும் நிதி சுழற்சிகளால் அதிகம் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டது. கல்வி, மருத்துவம் போன்ற துறைகள் தனியார் மயமாக்கப்பட்டது. சமூக நீதியை காப்பதில் சிக்கலை உருவாக்கியது. மன்மோகன் சிங்கின் பொருளாதார சீர்திருத்தங்கள் இந்தியாவை ஒரு புதிய வளர்ச்சி பாதைக்கு இட்டுச் சென்ற போதிலும் சமத்துவமற்ற வளர்ச்சி, விவசாய நெருக்கடி மற்றும் சமூக பாதுகாப்பின் குறைவு போன்ற சிக்கல்களையும் உருவாக்கின. இருப்பினும் இந்த சீர்திருத்தங்கள் இந்தியாவின் பொருளாதாரத்தை ஒரு திறந்த பொருளாதாரமாகவும் உலக சந்தையோடு இணைந்து செயல்படும் சந்தை சார்ந்த பொருளாதாரமாகவும் மாற்றிய வரலாற்று திருப்பமாகவே கருதப்படுகிறது.